இதை போல் நல்ல ஒரு டேஸ்டான வெரைட்டி ரைஸும் இது கூடவே நல்ல கலர்ஃபுல்லான முட்டை கிரேவியும் செஞ்சுட்டு முட்டை கொஞ்சம் அது கூட கிரேவி வச்சு இந்த ரைஸோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது ரெண்டுமே நீங்க லஞ்ச் பாக்ஸா கட்டி கொடுக்கலாம். மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. அரை முடி தேங்காய் எடுத்து திருகி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது தண்ணி விடக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. தேங்காயோட ஈரப்பதமே போதும், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 20 பீஸுக்கு முந்திரி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய், பொடியை நறுக்கின பச்சை மிளகா 2, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு கூடவே 1 கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஃபுல்லாக இதில் சேர்க்காதீங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நான் தேவையான அளவுக்கு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கிளறும் போது உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அரை லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்து கிளறுங்க. குழி கரண்டி போடாமல் இதை போல் ஒரு பட்டை கரண்டியாக எடுத்துக்கோங்க. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரைஸ் இன்னும் கூட போடலாம். ரைஸ் சேர்த்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி. முட்டையை வச்சு இதுக்கு மேட்சான ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அதிக நேரம் சூடு ஏற வேண்டியதில்லை, லைட்டாக ஏறினா போதும். கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதே போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது 2 சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படி ஒரு கோடு போட்டுருங்க. உள்ளே மசாலா நல்லா இறங்கும். அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, முட்டை தெரிக்கும். இது அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், அதிக நேரம் தேவையில்ல. இந்த மசாலா முட்டையில் நல்லா பெரட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேனில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இது சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டியதில்லை, வெங்காயத்தில் இருக்க தண்ணி தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இந்த டைமில் அடுப்பு தீ குறைச்சிடுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி நிறையா அரைச்சிக்குங்க.
அதே போல் மசாலாவும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடும். நான் ஒரு 6 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடணும், அப்படியே விடக்கூடாது. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காயிட்டு எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது மேட்ச் ஆகிடும். மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி, இது 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், அதிக நேரம் விட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம முட்டையே வந்து மசாலா போட்டு தான் பரட்டி வச்சுருக்கோம். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி. வெரைட்டி ரைஸும் முட்டை கிரேவியும் ரெடி. இது 2மே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.